पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது பிரம்மசிரோ அஸ்திரம், இது துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு ரகசியமாக உபதேசித்த அற்புதமானதொரு அஸ்திரம். அதாவது பிரிய சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பிரம்மசிரோ அஸ்திர மகிமையை உன் பிள்ளையான எனக்கு ஏன் சொல்லித்தரக்கூடாது என்று அடம் பிடித்து தன்னுடைய தந்தையிடம் கற்றுக்கொண்டான். அது சாமானிய அஸ்திரம் இல்லை. அந்த அஸ்திரத்தை பிரயோகித்தால் 12 வருடம் அந்த இடத்தில் மழையே வராது. மட்டுமின்றி யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கிறோமோ அதை அழிக்காது அது திரும்ப. பாண்டவனுடைய வம்சம் நிர்மூலமாக வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தினால் அந்த பிரம்மசிரோ அஸ்திரத்தை ஏவினான் அஸ்வத்தாமன். பகவான் கிருஷ்ணன் எவ்வளவோ சொன்னான். உத்துரையின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசு நான் காப்பாற்றியே தீருவேன் என்று சொன்னான். நிச்சயமாக அந்த அஸ்திரத்தினால் அந்த குழந்தை சாகத்தான் போகிறது. இனி பாண்டவர் வம்சம் யாரும் இருக்க முடியாது. இது அஸ்வத்தாமன். கடைசியில பகவான் கிருஷ்ணன் கோபம் அவன் சாபம் விடும் அளவிற்கு, அதாவது பூமியில் இனி வாழ தகுதியற்றவன் நீ, இனி ஆரண்யத்தில் நீ வாழ்வாய். மட்டுமின்றி உன் உடம்பிலே அந்த குஷ்டரோகம் என்று யாரும் அருகில் வர முடியாதபடி ஒரு நறுமணம் என்று சொல்வார்கள். ஆனால் யாரும் அந்த உடம்பெல்லாம் கொப்பளங்கள் சீல் பிடித்து ரொம்ப அருவருக்கத்தக்க நிலையில் ஒரு சாபம் அஸ்வத்தாமனுக்கு. ஏனென்றால் ஒரு இரவு முழுக்க கண்ணில் காணும் அனைத்து உயிர்களையும் வேட்டையாடி இருக்கிறான் என்றால் அவன் மனதில் ஈரம் என்பது கொஞ்சம் கூட இல்லை என்றுதானே அர்த்தம். அவன் சத்திரியனும் அல்ல. இப்பேற்பட்ட வைரிதனை அவன் காண்பித்ததனுடைய விளைவு பகவான் கிருஷ்ணனின் கோபத்திற்கு ஆளாகி இப்பேற்பட்ட சாபத்தை ஆனால் சிரமேற்கொண்டான். இப்போ அஸ்வத்தாமன் கிளம்பினான். ஆனா இவ எல்லாருக்குமே இந்த சூச்சனையானது தெரிந்திருக்கிறது. அதாவது கனவு மூலமாக அந்த சிபிரத்திற்கு போய் அஸ்வத்தாமனுக்கும் சூச்சனை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது எந்த நேரத்தில் 4:30 வெளியே வரும் பொழுது ஒரு சிறிது அயர்ச்சி, அந்த அயர்ச்சியில் ஒரு கனவு. எப்பொழுது சிபிரத்தில் அனைத்து உயிர்களையும் பழிவாங்கி வந்தானோ அந்த நேரத்திலே அர்ஜுனன் தன்னுடைய சிரோமணியை, அதாவது முடியின் மேல் இருக்கக்கூடிய மணியை, அதை அவன் பிடுங்குவது போல கனவு பாருங்க. இன்னும் சொல்ல போனா அதனை காலில் போட்டு மிதித்து இவன் விடு விடு என்று கெஞ்சுகிறான். ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லை. இவன் இந்த சிரோமணியை இழக்கும்படியான கனவு வந்தது. இதுல என்னன்னா, வேதவியாசரின் மூலமாக இவனை இவ்வளவு தூரம் அந்த காட்டில் சாபத்தை பெறுவான் என்பதை முன்கூட்டியே தெரிந்தாலும், அதாவது 1000 வருடங்கள் இந்த மாதிரி காட்டில் அவன் திரிய வேண்டும். பிறகு அவன் இறைவனுடைய ஞானத்தை சாக்ஷாத் வேதவியாசர் மூலமாகவே சகல வித்தைகளை மீண்டும் அஸ்வத்தாமன் கற்று அவனே வேதவியாசராக வருவான். அதாவது திரௌணி வியாசா என்கின்ற பெயரோடு சப்த ரிஷிகளில் பிறகு அவன் ஒருவனாக வரப்போகிறான். ஒரு பக்கம் சாபம், அதை அனுபவித்த பின்பு சகல வித்தைகளையும் கற்று அவனே வேதவியாசராக ஆவான். அதன் பிறகு சப்த ரிஷிகள் என்று சொல்கிறார்களே, அதில் ஒரு ரிஷியாக, அது எப்படி அப்படின்னா சார்வணி மண்மந்திரத்தில்
இப்படியெல்லாம் வரம் கூட்டல் சாபம் இது இரண்டரையும் பெற்றான். கடைசியிலே இது எல்லாம் முடிந்த பின்னே சாக்ஷாத் சிவனிடத்தில் போய் அவன் சேருவான். சரி, கிருபாச்சாரியர் அஸ்வத்தாமன் அனைத்துக்குமே காரணமாக இருந்து நேரடியாக பல உயிர்களை கொன்றவன் என்றாள். ஆனால் அஸ்வத்தாமன் என்ன சொன்னானோ அதையெல்லாம் கேட்டதாக அந்த பழி பாவத்திற்கு ஆளாகினார் கிருபாச்சாரியர். அப்போ பாண்டவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு இதற்கு அப்புறம் பார்த்தவனா பாண்டவர்கள் அரியணை ஏறப் போகிறார்கள். கிருபாச்சாரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவி ஆவார். அவர் செய்த எல்லா தவறுகளையும் மறந்து மீண்டும் கிருபாச்சாரியாரையே பாண்டவர்கள் குருவாக கொண்டு அவர் அந்த சப்த ரிஷி என்று சொல்வார்களே, அந்த சப்த ரிஷிகளில் இவரும் ஒருவர் ஆவார். சரி, அடுத்து கிருதவர்மன் உயிரோடு இருக்கிறான் என்று நாம் சொன்னோம். அவன் எப்படின்னா அந்த கிருஷ்ணன் கூட இருப்பாங்களே, யாதவ குலத்தை சேர்ந்தவன் ஆதலால் துவாரகா பட்டினத்தில் யாரு கிருதவர்மன் சென்று அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டான். இந்த இடத்தில் அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்னா, திருதராஷ்டிரன் இதுவரை சஞ்சயன் சொன்ன அனைத்து விருத்தாந்தங்களையும் கேட்டு என்னுடைய ஒரு பிள்ளை கூட இன்று உயிரோடு இல்லை என்கின்ற அந்த துக்கத்தால் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். இப்போ ஏன் அழுதுட்டு இருக்க திருதராஷ்டிரா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீ என்ன செய்தாயோ அதை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த தவறுகளை செய்யும் போது இதனால் வருகின்ற விளைவுகளை பற்றி நீ சிந்திக்கவே இல்லை. எத்தனையோ அறிஞர்கள், ஏன்னா நீ சாமானியமானவன் அல்ல, சகல வேதங்களையும் படித்தவன் நீ. சஞ்சயன் பாருங்க, அவனுடைய நண்பனாக இருந்து திருதராஷ்டிரனுக்கு எவ்வளவெல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகளை கூற முடியுமோ சஞ்சயன் கூறினான். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, அருகிலே இருந்து விதுரன் சொல்லாத தர்மமா? விதுரன் மாதிரி ஒரு ஆள் கிடைப்பதற்கு அந்த ராஜ்யம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுரன், இப்படி இத்தனை பேரையும் இத்தனை சான்றோர்களையும் சூழ்ந்து அதன் நடுவில் இருந்த நீ தர்மத்தின்படி நடக்கவில்லை என்றால் அதற்கு முழுமையான காரணம் நீயே. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நீ தர்மத்திற்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கவில்லை. இதற்கு விளைவு என்ன அப்படின்னா, தர்மத்தை யார் மதிக்கவில்லையோ சர்வநாசத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இதுதானே தர்மம். இதை உனக்கு தெரியாதா என்ன? சகல சாஸ்திரத்தை கற்ற உன்னால் இதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால், நீ உன்னுடைய மகனை அதர்ம வழியில் ஆரம்பத்தில் நடக்கும் போதே அவனை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பேர் ஆசையினால் பக்ஷபாதத்தை செய்தாய். அப்படின்னா உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, பாண்டவர்களை ஒரு மாதிரி நீ நடத்த ஆரம்பித்தாய். ஏன் கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகன் மேல் இருக்கக்கூடிய வியாமோகம், என்னுடைய மகன் அரசாள வேண்டும், அனைத்து சுகங்களையும் அவன் என்ன சொல்லுதோ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்க. அப்பொழுது தன் மகன் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தேன் உனக்கு தெரிந்ததே தவிர இது அதர்ம வழியாக கிடைக்கப் போகிறது, அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என தெரிந்தும் பாலும் கிணறு உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, சிறு வயதில் உன்னுடைய சகோதரன் பிள்ளைகளாக அந்த பாண்டவர்களை தீ வைத்து கொள்கிறார்கள் என்று தெரிந்தும் நீ மௌனம் காத்தவன் தானே. ஒரு ராஜனாக இருந்து நீ அதை தடுத்திருந்தால் தர்மத்தின் வழி நடந்தவனாவாய். ஆனால் இன்னும் சொல்ல போனா, நியாயமாக பார்த்தால் பாண்டவர்கள் உண்மையிலேயே சாதுமானவர்கள். பாண்டவர்களை எழுப்பியவன் நீனே. இன்று ஏன்னா ஒரு சோதனை வரும் பொழுதுதான் நான் எப்பொழுதும் தர்மத்தை விடாது எப்படி ஜெயித்து காட்டுகிறேன் என்கின்ற சந்தர்ப்பத்தை பாண்டவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே நீ. ஆனால்
எந்த ஒரு சூழ்நிலையும் தர்மத்தை விடாது, பெரியவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து இன்று அனைத்து சான்றோர்களும் புகழும்படி பிரகாசிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ அவர்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம்தான். இன்னும் சொல்ல போனா, விதுரன் அவனுடைய காலத்தில் அவன் சொன்னான், திருதராஷ்டிரா, நீ என்னதான் சொன்னாலும் காலம் என்கின்ற ஒன்று இருக்கு. அந்தந்த காலத்தில் இது நடக்க வேண்டும் என்ற தெய்வ இச்சை இருந்தால் அதை நீ மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, வேறு யாராலும் மாற்ற முடியாது என்று அன்றே விதுரன் உனக்கு தகுந்த புத்திமதியை சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் வேதவியாசர் வந்தார். எங்கே? திருதராஷ்டிரனுடைய அவைக்கு. ஏன்னா தந்தையும் ஆவார், குருவும் ஆவார் திருதராஷ்டிரனுக்கு. பார்த்த உடனே கண்களில் திருதராஷ்டிரனுக்கு கண்ணீர். தந்தையே, மனுஷ ஜென்மம் அப்படின்னா இப்படித்தான் இருக்குமா? எப்பொழுது மனிதனாக பிறந்தாலோ அந்த ஆசையானது அவனை கட்டி போட்டு விடுகிறது. தான் என்ன செய்கிறோம் என்கின்ற அந்த நிலையை மறந்து பலவிதமான அதர்மத்திற்கு ஆளாகி விடுகிறது. எந்த காலத்திலும் இனி மனுஷ ஜென்மமே வேண்டாம். ஏன்னா இவர்களெல்லாம் தேவதா மூர்த்திகள். இன்று அவதார காலத்தில் அந்த சிந்தை மயங்கி எப்பொழுது மனிதனாக பூமியினுடைய ஸ்பரிசம் பட்டதோ தன்னுடைய சிந்தையெல்லாம் பாழாகி ஆசை வயப்பட்டு தவறான வழியில் அதர்ம மார்க்கத்தில் நடந்ததால் இவ்வளவு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். என் மனதில் இருக்கின்ற ஆசையே அனைத்துக்கும் காரணமாகிவிட்டது தந்தையே. எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது நான் நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேதவியாசர் சொல்றார், திருதராஷ்டிரா, நீ படிப்பறிவில்லாத முட்டாள் இல்லை, அனைத்தும் அறிந்தவன் நீ, வேதங்களை பயின்றவன் நீ. அடாதே, தயவு செய்து துக்கப்படாதே. உனக்கு தெரியாதா, இந்த உலகத்தில் யார் ஒருவரும் சாஸ்வதமாக இருக்க போவதில்லை. நிரந்தரம் என்பது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கின்ற விஷயம் நீ அறியாததா? ஒன்று சொல்ல போன, நீ எவ்வளவு புலம்பி அழுதாலும் நீயும் ஒரு நாள் இந்த தேகத்தை துறக்கத்தான் வேண்டும். உன் கண் முன்னே ஹத்யா காண்டம் என்று சொல்வார்கள். கண்ணில் காணும் உயிர்களை எல்லாம் அழிப்பது என்பதே ஹத்யா காண்டம். இப்போ கண் முன்னே இப்படி ஒரு கோரமான விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, இது ஒரு கடனே. நாம் எதை செய்தோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும். நல்லதை விதைத்தால் நல்லது கிடைக்கும். அதே போல தீயவான விஷயங்களுக்கு நாம் ஆதரவினை கொடுத்து செய்வதெல்லாம் அதர்மத்தை செய்துவிட்டு தர்மத்தின்படிதான் எனக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமான முட்டாள்தனம். இன்னும் சொல்ல போனா, இவ்வளவு சர்வநாசம் அப்படிங்கிறது இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. திருதராஷ்டிரா, நீ நினைத்தாலும் ஏன் நான் நினைத்தாலும் இதை நிச்சயமாக மாற்ற முடியாது. இப்பொழுது நன்றாக ஞாபகம் இருக்கிறது, விதுரன் அன்றே உன்னிடம் சிறு பிள்ளைக்கு சொல்வது போல எவ்வளவு அறிவுரைகளை சொன்னான். அதை நானும் அறிவேன். ஆனால் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அழுது புலம்பினான். எப்படியாவது என்னுடைய பேச்சை இங்கு யாருமே கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கூக்குரலிட்டான் விதுரன். ஆனால் யார் ஒருவரும் நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. எப்போ அப்படின்னா, இவ்வளவு சம்ஹாரம் நடந்த பின்னாடி அன்றே சொன்னான் என்கிற ஞாபகம் மட்டும் வந்துவிடுது. அப்போ இந்த சர்வ சம்ஹாரம் என்பது நடந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தெய்வ இச்சை. இப்போ இறைவன் கிட்ட பூமாதேவி, இந்த பூமியெல்லாம் பாரமாகிவிட்டது, அதனை எப்படியாவது நீங்கள் குறைக்க வேண்டும் என்று தேவர்கள் அனைவரையும் சேர்ந்து கொண்டு கோமாதா உருவெடுத்து பூமி தாய் இறைவனிடம் மன்றாடி கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் தன்னால் ஆனவரை அந்த பூமியினுடைய பாரத்தை குறைத்தான். மீண்டும் இன்னும்
அந்த பூமியினுடைய பாரம் பாதிதான் குறைந்திருந்தது. அப்போ பகவானால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தயவு செய்து நீ இதை பற்றி அதிகமாக யோசனை செய்யாதே. திருதராஷ்டிரனுக்கு பிறக்க போகிற 100 குழந்தைகளில் ஜேஷ்ட புத்திரன், அதாவது மூத்த புத்திரன், அவன் ஒருவனே இந்த பூமி நாசமடையச் செய்வான். அவனிந்தலே இந்த பூமியானது சர்வநாசம் ஆகப் போகிறது என்று இறைவன் அன்றே பூமி தாயிடம் சொன்ன விஷயம்தான் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சர்வநாசத்திற்கு மூல காரணம் வேறு யாரும் இல்லை திருதராஷ்டிரா, உன்னுடைய மகன் துரியோதனன் ஒருவனே காரணம். ஏன்னா அவனுடைய ஸ்வபாவம் அத்தகையது. எந்த காரணத்திலும் அவன் மனமானது தர்மத்தின் பக்கம் செல்லவே சொல்லாது. மகா கலியினுடைய அவதாரமே உன்னுடைய மகனாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீணே துக்கப்படாதே என்று ஆறுதல் வார்த்தைகளை வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.